வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். மே 25. இனிப்பும் கசப்பும். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனைப் போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. வெளிப்படுத்துதல் 10 வசனம் 10. கிறிஸ்து தீர்க்க தரிசனம் கூறியது போலவே இந்த கசப்பான அனுபவம் ஏற்பட்டது. பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவரும் விவசாயியுமான வில்லியம் மில்லர் வேதாகமத்தை ஒரு நேரத்தில் ஒரு வசனமாக ஆராய ஆரம்பித்தார். தானியேல் 8:14 வந்தபோது 2300 ஆண்டுகள் கிமு 457 ஆரம்பித்தது. கிபி 1843 முடிவதாகவும் அதைத் தொடர்ந்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்கும் என்றும் முடிவு செய்தார். தனது ஆராய்ச்சி குறித்து அதிக நிச்சயம் கொள்ளவே அதை எல்லோருக்கும் அறிவிக்க தொடங்கினார். அமெரிக்கா முழுவதிலும் மில்லரைட் இயக்கத்தை உருவாக்கினார். ஆனால் 1843 ஆண்டு எந்த நிகழ்வும் நிகழாமல் செல்லவே தீர்க்க தரிசன கணிப்புகளில் சிறிய தவறு ஏற்பட்டிருக்கலாமோ என விசுவாசிகள் உணர்ந்தார்கள். கூடுதலாக ஆராய்ந்து மேலும் பல தேதிகளை குறித்த பிறகு இறுதியும் கடைசியுமாக ஒரு தேதியை கிறிஸ்துவின் வருகைக்கு குறித்தார்கள். அது அக்டோபர் 22, 1844. இந்த பின்னடைவுகளுக்கு மத்தியிலும் தங்கள் கர்த்தரும் இரட்சகருமானவருடைய வருகைக்காக இன்னும் அதிக ஆர்வத்துடன் ஏங்கியவர்கள் இருந்தனர். அன்று நீண்ட நேரமாக எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் பாவம் பாதித்த இந்த பூமியில்தான் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டதும் அவர்களது விசுவாசம் மிகவும் கடினமாக சோதிக்கப்பட்டது. ஒரு எழுத்தாளர் அது பற்றி இயேசுவின் காலியான கல்லறையை மரியாள் கண்டபோது எழுந்த ஏமாற்றம் போல இருந்ததாக சொன்னார். யோவான் 20 வசனம் 13. ஆயிரக்கணக்கானோர் தங்கள் விசுவாசத்தை முற்றிலுமாக துறந்தார்கள். மற்றவர்கள் தங்களுடைய முன்னாள் சபைகளுக்கு திரும்பினார்கள். ஆனால் அந்த தடுமாற்றத்தின் மத்தியிலும் உறுதியாக நின்ற விசுவாசமுள்ள சிலர் இருந்தார்கள். இயேசு வரவில்லை, ஆனாலும் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்னும் வருகையின் செய்தியை நம்பினார்கள். ஹாபக்குக் 2 வசனம் 3. இதே வாக்குறுதி பற்றி பேசுகிற இன்னொரு கால தீர்க்க தரிசனம் தானியேலில் உள்ளது. 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். தானியேல் 12 வசனம் 12. தானியேல் 11 வசனம் 31, தானியேல் 12 வசனங்கள் 11 மற்றும் 12 ஆகிய வசனங்களையும் சற்று வரலாற்றையும் ஆராயும் போது 1335 நாள் தீர்க்க தரிசனம் 1843 முடிந்தது என்பதை காட்டுகிறது. மில்லர் முதலாக கணித்ததற்கு அது சரியாக இருந்தது. பெரும் ஏமாற்றம் அனுபவத்தின் மூலம் காத்திருந்தவர்களும் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெயித்தவர்களும் பாக்கியவான்கள் என வேதாகமம் உறுதியளிக்கிறது. தங்களுடைய வேத ஆராய்ச்சியில் நிலைத்திருப்பவர்கள் தங்களுடைய கசப்பான அனுபவம் சீக்கிரமே இனிப்பான அனுபவமாக மாறும் என்பதை சீக்கிரத்தில் கண்டுகொள்வார்கள். அன்புள்ள இயேசுவே, நான் ஆராய்கிற செய்தி இனிப்பாக இருந்தாலும் அல்லது கசப்பாக இருந்தாலும் இறுதி நிகழ்வுகளுக்காக நான் ஆயத்தமாகும்படி உம்முடைய சத்தியங்கள் அனைத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 34 வசனம் 8, எசேக்கியேல் 12 வசனங்கள் 25 28 முடிய, யோவான் 16 வசனம் 20. ஆமேன்.